தங்கள் பாஷையை விடவோ அதற்கு சமதியாகவோ எதுவுமே எங்கேயுமே கிடையாது. தங்களுடைய பண்பாட்டை விட புராதனமாகவோ அதற்கு கிட்டே வரக்கூடிய லாயக்கோ உள்ளதாக எதுவுமே கிடையாது என்று ஒரே பிடிவாதமாக சாதிக்கிறார்கள். இதை பார்க்கும்போது சாஸ்திரஜர்களை விட இவர்களுக்குத்தான் ஜாஸ்தி சூப்பர்ஸ்டிஷன் என்று நினைக்க வேண்டி இருக்கிறது. எந்த பாஷையில் எந்த பண்பாட்டில் உயர்வாக எது இருந்தாலும் அதெல்லாம் எங்களிடம் இரவல் வாங்கியதுதான் என்கிறார்கள். வாஸ்தவத்தில் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனையில் கொஞ்சம் கூட குறுகிய நோக்கமோ தயக்கமோ இல்லாமல் நல்லதுகளை எல்லாம் அன்போடு வரவேற்று தனதாக்கிக் கொண்டிருப்பதில் முதலாவதாக நிற்பது தமிழ் பாஷையும் பண்பாடும் தான். ஆனாலும் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டே நடுநிலைமையில் பார்க்காமல் தாங்கள் கொடுக்கல் மட்டுமே செய்தவர்கள், வாங்கலே கிடையாது என்கிறார்கள். தன் இனம் என்று ஒன்றை நினைத்துவிட்டால் அதில் இப்படி அறிவு வாதங்களை மீறிய அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது. சயின்டிபிக் ரிசர்ச் என்று புறப்பட்ட ஓரியன்டலிஸ்டுகளையும் இந்த அபிமானம் விடவில்லைதான். இன்றைக்கு தாங்கள் மேல் கையாக ஓங்கியும் இந்தியா கீழ் கையாக தங்களிடம் தாழ்ந்தும் இருந்தாலும் ஆதியில் தங்களுக்கு நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்தில் இந்தியா மகத்தான கலாச்சாரத்துடன் விளங்கி இருக்கிறது என்பதை அவர்களால் ஏற்று ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் தற்காலத்தில் பார்த்து இந்து சமுதாயத்தில் பல குறைகள் இருப்பதாக நினைத்தார்கள். அவர்களுடைய நவீன சயின்ஸ் அறிவு இங்கே இல்லை. அவர்கள் சொல்லிக் கொடுத்துத்தான் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களைப் போல சுகாதாரமாக இல்லாமல் ஏராளமான ஜனங்கள் ஒரே அசூசியான சூழ்நிலையில் வியாதியும் வக்கையுமாக சிறு வயசிலேயே செத்துப்போய் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் உள்ள சமத்துவம் இங்கே இல்லாமல் ஜாதி கிளை ஜாதி என்று ஒரேடியாக பிரித்து பிரித்து வைத்து ஜாதியே இல்லாத பஞ்சமர் என்று வேறு ஒரு பெரிய கூட்டத்தை ஒதுக்கி வைத்திருந்ததும் அவர்களுக்கு புரியவில்லை. நம்மில் கல்வியறிவு சுகாதாரம் முதலியவற்றில் முன்னேறியுள்ள ஜாதிக்காரர்களும் அவர்களுடைய சயின்ஸுக்கு ஒத்துவராத சாஸ்திர கொள்கைகளையும் காரியங்களையும் பின்பற்றி வருவதும் அவர்களுக்கு ஏற்கவில்லை. இதையெல்லாம் பார்த்து இந்த தேசமே ரொம்ப பேக்வர்டு, பின்தங்கியது என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் அறிவுச்சுடர் கொளுத்துகிறோம், எங்கள் மாதிரியே உங்களையும் முன்னேற்றுகிறோம் என்று ஆரம்பித்தார்கள். நவீன சயின்ஸ் கிருகிருவென்று அவர்களுடைய நாடுகளில் தோன்றி அபிவிருத்தி அடைந்த காலத்தில் நம் தேசம் துருக்கராட்சியில் இருந்து கொஞ்சம் கூட முன்னேறாமல் நம்முடைய பழைய சயின்ஸ்களையும் மறந்துவிட்டது. இப்போது அவர்களுடைய சயின்ஸ் சாதனை நம்மவர்களுக்கு பிரமிப்பு உண்டாக்கிற்று. அதை பார்த்து அவர்கள் காலடியில் விழுந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். தங்கள் காலடியில் வந்து விழுந்து தங்களையே வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ளும் இதே இந்துக்கள் தான் மிக புராதனமான காலத்தில் இருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முந்தி வரை சகல துறைகளிலும் முன்னேறி லோகத்துக்கே வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள அவர்களுடைய ஸ்வய அபிமானம் விடவில்லை. அது மட்டுமில்லை, உள்நோக்கம் என்றேனே, அதற்கு வருகிறேன். உரைக்குள் கத்தியை மறைத்து வைத்திருப்பது போல அவர்கள் ரகசியமாக போட்டு வைத்த இன்னொரு திட்டத்துக்கு நம்முடைய புராதன கலாச்சாரத்தை ஒப்புக்கொள்வது இளைஞ்சலாக இருந்தது. அரசியல் ரீதியில் நம்மை தங்களுடைய ஆட்சிக்குள் கொண்டு வருவது மாத்திரம் அவர்களுடைய லட்சியமாக இருக்கவில்லை. நம் சமுதாயம் முழுவதையும் தங்களுடைய மதத்துக்கு திருப்பிவிட வேண்டும் என்பதே அவர்களுடைய ரகசிய உத்தேசம். மறைந்து போயிருந்த நம்முடைய சாஸ்திரங்கள் வெளிவர நமக்கே உபகாரம் செய்தவர்கள் என்று அவர்களில் பலரை சொல்கிறோம் அல்லவா? அவர்களிலேயே சிலருடைய ஜீவிய சரித்திரம், அவர்கள் நடத்திய கடித போக்குவரத்து முதலியவற்றை பார்த்தால் நமக்கு தூக்கி வாரி போடும். இந்துக்களோடு விசுவாசமாக போகிற மாதிரி போயே அவர்களை வளைத்து பிடித்து அவர்களுடைய ஸ்வய மத அபிமானம் போகும்படி செய்து அவர்களை தங்கள் மதத்திற்கு இழுத்துவிட வேண்டும் என்று அவர்கள் பிளான் போட்டிருந்தது இவற்றை பார்க்கும்போது தெரியும். வெளியிலே மிஷனரிகள் பகிரங்கமாக செய்தது குறைச்சல், உள்ளூர குழிப்பறித்ததுதான் ஜாஸ்தி. வெளியிலே அவரவருக்கும் மத சுதந்திரம் உண்டு, ஹிந்து சாஸ்திர விஷயங்களில் தலையிட மாட்டோம் என்று விக்டோரியா பிரகடனத்தில் இருந்து ஆரம்பித்து சொல்லி வந்தார்கள். 6000 மைலுக்கு அப்புறத்தில் இருந்து கொண்டு கோடிக்கணக்கான ஜனங்களை ஆளும் போது ஜாக்கிரதையாகத்தானே இருக்க வேண்டும். அதனால் வெளியில் நேர்மை மாதிரி பண்ணிக்கொண்டே உள்ளூர இந்துக்களை தங்கள் மதத்திற்கு இழுக்க எல்லா சாமர்த்தியமும் பண்ணினார்கள். நம் மதத்திற்கு வராவிட்டால் கூட பரவாயில்லை, சொந்த மதத்தை இவர்கள் விட்டும் விடுமனு பண்ணிவிட்டால் போதும் என்ற ரீதியில் காரியங்கள் செயலாக்கினார்கள். அதாவது இந்துக்களுக்கு இந்து மதத்தில் கௌரவ புத்தி போகும்படி பண்ணுவதற்கு பல விதத்திலும் முயற்சித்தார்கள். பூர்வத்தில் எல்லா துறையிலும் இந்தியாவே முன்னேறி இருந்தது என்றேன், அது வாஸ்தவம்.
அதிலும் இந்தியா மிகவும் விசேஷமாக முன்னேறி இருந்தது ஆத்ம சம்பந்தமான சமய சாஸ்திரத்திலும் அனுஷ்டானங்களிலுமேயாகும். வாழ்க்கையில் சகல அம்சங்களிலும் கலாச்சாரத்தின் அத்தனை இழைகளிலும் சமயமே ஊறியிருக்கும்படியாக இங்கே ஏற்பட்டிருந்தது. எதை எடுத்தாலும் அது ஆத்ம அபிவிருத்திக்கு கொண்டு விடுவதாகவே ரிஷிகளாலும் அப்புறம் வந்த பெரியோர்களாலும் அமைக்கப்பட்டிருந்தது. இப்படி மத உணர்ச்சியையே மையமாக கொண்டு மற்ற எல்லா பூர்வீக சிவிலைசேஷன்களும் அழிந்த பின்னும் தான் மட்டும் அழியாமல் இந்து நாகரிகம் இருந்து வந்திருக்கும் போது இங்கே போய் புதிய மதம் ஒன்றை பகுத்துவது என்றால் அதற்கு எவ்வளவோ தந்திரமும் தகிடுத்தமும் பண்ணத்தானே வேண்டியிருக்கும். அதில் ஒன்றுதான், இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. முக்கியமாக ஆரியன் திராவிடன் என்ற ஒரு தாய் வயிற்று குழந்தையாக இருந்தவர்களை பேதம் பண்ணியது. ஆனால் அதிலெல்லாம் இப்போது பிரவேசிக்க வேண்டாம். நமக்கு அவசியமான அம்சத்தை மட்டும் பார்க்கலாம். ஹிஸ்டரி ரிசர்ச் என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய மிக பழைய காலத்தை முடிந்த மட்டும் கிறிஸ்து சகாப்தத்திற்கு எவ்வளவு கிட்டே கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்து விடுவது. நம்முடையது ரொம்பவும் தொன்மையானது என்பதில் ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் நிறைவு இருக்கின்றது என்று சொன்னேன் அல்லவா? இந்துக்களுக்கு அந்த நிறைவு இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். நினைப்பை காரியமாக செய்து கொள்ள அவர்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான உபாயம் பௌத்த மதம். பௌத்தம் தற்காலத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு அடுத்த பெரிய மதமாக கிழக்கு ஆசிய நாடுகளில் ஜப்பான் வரை பரவியிருப்பதையும், ஆனால் அதன் பிறந்த வீடான இந்தியாவில் அதற்கு இடமில்லாமல் இருப்பதையும் பார்த்தார்கள். அதே சமயத்தில் புத்தரின் அன்பு உள்ளம், தியாகம் முதலியவற்றால் இந்துக்களுக்கு அவரிடம் ஒரு ரெஸ்பெக்ட் இருப்பதையும், அவரை தசாவதாரத்தில் ஒன்றாகவே சேர்த்திருப்பதையும் கவனித்தார்கள். நம்முடைய இந்து மத அபிமானத்தை குலைப்பதற்கு இதை நன்றாக பிரயோஜனம் செய்து கொள்ளலாம் என்று பிளான் போட்டார்கள். நம் ஜன சமூகத்துக்கு பரிச்சயமில்லாத கிறிஸ்துவை காட்டுவதற்கு முந்தி பரிச்சயம் உள்ள புத்தரை காட்டியே நம் சாஸ்திர அபிமானத்தை நலிய பண்ண ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தார்கள். எப்படியும் பௌத்த மதத்தில் இவர்களை மதமாற்றம் செய்வதற்கு அந்த மதத்தில் விசேஷமாக ஸ்தாபனம் எதுவும் இல்லை. ஆகையால் புத்தரை நாம் விசேஷித்து சொல்வதால் அந்த மதத்திற்கு யாரும் போய்விட மாட்டார்கள். இது நமக்கு சௌகரியமாயிற்று. இவர்கள் அவதாரமாக சொல்பவரே வைதிக கர்மாக்கள், வர்ண தர்மம் முதலியவற்றை ஆட்சேபித்திருப்பதை எடுத்துக்காட்டியே இந்து மத உணர்ச்சியை நலிவிக்கலாம். கிறிஸ்து சகாப்தத்திற்கு அப்புறம்தான் இந்தியாவில் பெரிய நாகரிகம் உண்டாயிற்று என்று காட்டாமல், அதற்கு கொஞ்சம் முந்தி புத்தரின் இன்ஃபுளுயன்ஸால் அவரை ஒட்டித்தான் இந்தியன் ஹிஸ்டரியே ரூபமாக ஆரம்பித்தது என்று காட்டலாம். பாரத கலாச்சாரத்துக்கே முக்கியமாக இருக்கப்பட்ட முதல் பெரியவர் அவர்தான் என்று காட்டலாம். ராமன், கிருஷ்ணன் எல்லாம் கதாபாத்திரங்கள்தான். அவர்கள் சரித்திரபூர்வமாக இருந்ததாக சொல்வதற்கு இல்லை. புத்தர்தான் சரித்திர ஆதாரப்படியே இருந்தவர் என்று காட்டலாம். அத்வைதமா, மாயா டாக்ட்ரினா, மாயா கொள்கையா, அவை பௌத்தத்தில் இருந்துதான் வந்தன. சயனக் கோலத்தில் விஷ்ணுமூர்த்தியாக அது புத்தரின் மகா பரிநிர்வாண சில்பத்தில் இருந்துதான் வந்தது என்று இப்படி எதை எடுத்தாலும் பௌத்தத்தில் இருந்துதான் இந்து மதத்தில் உள்ள உசந்த அம்சங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன என்று காட்டிவிடுவோம். எல்லாவற்றுக்கும் அடிப்படையிலே திராவிடியன் கல்ச்சர், திராவிட கலாச்சாரம் என்று பேதமாக ஒன்றை பிரித்து சொல்லி அதில் இருந்தே வைதிக மதம் அநேக அம்சங்களை இரவல் வாங்கினதாக காட்டலாம். மிஞ்சியதில் பல பௌத்தத்தில் இருந்துதான் கடன் வாங்கினதாக காட்டலாம். நைசாக எந்த பிரிஜுடிஸும் இல்லாமல் உள்ளது உள்ளபடியே ஆராயிறார் போலவே இப்படியெல்லாம் காட்டலாம். அப்படி பண்ணி இந்தியர்களுடைய இந்து மத அபிமானத்தை உளுத்து போக பண்ணலாம். அப்புறம் நம் மிஷனரி இருக்கவே இருக்கிறது. நம்முடைய மதத்தில் இவர்களை தள்ளிக்கொள்ள என்று நினைத்தார்கள். இந்த விதமான எண்ணங்களோடுதான் அவர்கள் ஹிஸ்டரி எழுதியது. அனாதி என்று இந்துக்கள் கொண்டாடும் வேதமே புத்தருக்கு 1000-1500 வருஷத்துக்கு முந்தி ஏற்பட்டதுதான். அந்த வேதம்தான் இந்து நாகரிகத்தின் அஸ்திவாரம் என்பதும் தப்பு. அதற்கும் சில நூற்றாண்டுக்கு முன்னால் வேறே ஹரப்பா நாகரிகம் என்று ஒன்று இருந்தது. அது திராவிட நாகரிகமாக இருந்தாலும் இருந்திருக்கலாம். அந்த ஜனங்களை அடக்கி ஒடுக்கி விரட்டிவிட்டு, ஆனாலும் அவர்களுடைய நாகரிகத்தில் இருந்தே பல விஷயங்களை எடுத்துக்கொண்டுதான் வேத நாகரிகம் என்று ஏற்படுத்தினார்கள் என்று ஹிஸ்டரியை ஆரம்பித்து மேலே படிப்படியாக இதே மாதிரியான கைங்கரியங்கள் பண்ணிக்கொண்டு போகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே இந்த சரித்திர பாடத்தை சொல்லிக் கொடுப்பதால் அதுவே சத்தியம் என்று மனசில் பதிந்து விடுகிறது. பெரியவர்களான பின்னும் அந்த நம்பிக்கை போவதில்லை.
நம் சாஸ்திரங்கள் யாவும் அறிவுக்கு பொருந்தாதவை, சூப்பர்ஸ்டிஷன் என்ற எண்ணம் நன்றாக பரப்பப்பட்டு எல்லார் மூளையையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதால் அவற்றில் கொடுத்திருக்கும் சரித்திர விஷயங்களில் நமக்கே நம்பிக்கை இல்லை. நம்முடைய புராணங்களில் விவரமாக வம்சாவளிகள் கொடுத்து ஒவ்வொருவரும் இவ்வளவு வருஷம் என்றும் சொல்லியிருப்பது அத்தனையும் கல்பனைதான் என்று தள்ளியே விடுகிறார்கள். அவற்றை நம்பிக்கொண்டிருக்கும் சாஸ்திரஞர்களும் ஒன்று வரட்டு மூட நம்பிக்கைக்காரர்கள் அல்லது அசட்டு முத்தண்ணாக்கள் என்றே வர்ணிக்கப்பட்டு அந்த வர்ணனை இளம் தலைமுறையினரிடம் மனசில் வேரூன்றி இருப்பதால் இவர்கள் என்ன எடுத்துச் சொன்னாலும் காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் எங்கள் புரொஃபசர்கள், டாக்டர்கள் சொல்கிறதுதான் அத்தாரிட்டி என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் தான். எதை கொண்டு புராதனத்தை தப்பென்று ரிசர்ச்காரர்கள் சொல்கிறார்கள்? அவர்கள் எதை கொண்டு இப்படி என்று கால நிர்ணயம் செய்திருக்கிறார்கள்? இதற்கு வேறையாக சொல்ல ஆதாரமே இல்லையா என்றெல்லாம் யோசித்து பார்ப்பது இல்லை. நவீன படிப்பாளிகள் எதை சொன்னாலும் அப்படியே அங்கீகரிப்பது, பூர்வகால அபிப்பிராயத்தை அப்படியே திரஸ்கரிப்பது என்று இருக்கிறார்கள். கலியுகத்தில் நமது கால கணக்குகள் முன்னேயே சொன்னார் போல பூர்வ யுகங்களின் சமாச்சாரத்தை விட்டுவிடுவோம். கலியுகத்தில் வந்த ராஜ வம்சங்களை பற்றி முழு விவரமும் புராணங்களில் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு ராஜாவையும் பற்றி பேர் சொல்லி இத்தனை வருஷம் ஜீவித்தான் என்றும் வரிசையாக சொல்லியிருக்கிறது. இதில் நம்ப முடியாததாக எதுவுமே இல்லை. விஸ்தாரமான இந்த தேசத்தில் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருந்த காலங்களிலேயே எழுதப்பட்டதால் ஒவ்வொரு பிரதேசத்தில் எழுதியவர்கள் இன்னொரு பிரதேசத்தை பற்றி சொல்லும் போது சில தவறுகள் நேர்ந்திருக்கும். அதனால் புஸ்தகங்களுக்கு இடையில் ஒன்றுக்கொன்று முரணாகவும் தகவல்கள் இருக்கும் தான். ஆனால் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுக்கொண்டு டீப்பாக கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணினால் நிச்சயம் ஏகோபித்த முடிவுகளுக்கு வர முடியும். அப்படி பண்ண பொறுமை இல்லை. அடிப்படையில் உண்மை என்ற நம்பிக்கையே போய்விட்டபின் என்ன பண்ணுவது? தினமும் சங்கல்பம் என்று எந்த வைதிக காரியத்திலும் செய்து வருகிறோம். என்றைக்கு இந்த பழக்கம் ஆரம்பித்தது என்றே சொல்ல முடியாதபடி அத்தனை பூர்வ காலத்தில் இருந்து இந்த பரந்த தேசத்தின் அத்தனை இடங்களிலும் அன்றென்றும் இப்படி சங்கல்பம் சொல்லி வருகிறோம். அதிலே பிரம்மாவின் வயசில் இருந்து ஆரம்பித்து கலியுகத்துக்கு வந்து நடப்பு வருஷம் மாசம் திதி வரை ஒவ்வொரு நாளாக கூட்டி சொல்லி வந்திருக்கிறோம். இதிலே இந்த வருஷத்தை கலியுகப்படி 5064 என்றே காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை வித்தியாசமில்லாமல் சொல்கிறோம். நம்ப மாட்டேன் என்றால் எப்படி? ஆச்சாரியாள் கால விஷயமாக சிவரகசிய இதிகாசத்தில் சகசிரத்வியாத்பரம் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியென்றால் கலியில் 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்று அர்த்தம். அப்புறம் கரெக்டாக எந்த வருஷம் என்று சொல்லவில்லை. நாமெல்லாம் போட்டு மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டுமென்றே இப்படி சொல்லி விட்டுவிட்டார் போல இருக்கிறது. எப்படியும் கலியில் 3000 வருஷத்துக்கு முந்தித்தான் அவதாரம் என்று இதில் இருந்து ஆகிறது. பவிஷ்யோத்தர புராணத்தில் கல்யாதௌ த்விசகஸ்ராந்தே என்று இருக்கிறது. கலியில் 2வது ஆயிரத்தின் முடிவு பகுதியில் என்று அர்த்தம். வேறு பல புராணங்கள், சங்கர மடங்களை சேர்ந்த புஸ்தகங்கள், குரு பரம்பரைகள், சாசனங்கள் முதலானதுகள், இதர ஆதாரங்கள், கர்ண பரம்பரையாக வந்துள்ள நம்பிக்கை ஆகியவற்றில் இருந்து நாங்கள் ஆச்சாரியாளின் காலம் கலியில் 2593 இருந்து 2625 வரை என்று கருதி வருகிறோம். கலியின் 2வது 1000 வருஷங்களில் 600 வருஷத்துக்கு முன்னும் பின்னுமாக இது இருப்பதால் இதை முடிவு பகுதியில் என்று பவிஷ்யோத்தர புராணம் சொல்லியிருக்கலாம். கலி 2593 இருந்து 2625 என்பது கிமு 509 முதல் 477 என்று ஆகிறது. நமது சரித்திர ஆதார நூல்கள் ஜெனரலாக கொஞ்சம் சொல்கிறேன். நம் ராஜவம்சங்களின் காலங்களை புராணங்களில் கொடுத்திருக்கிறது. அது தவிர சுமார் 1000 வருஷம் முந்தி கல்ஹனர் என்ற கவி காஷ்மீர ராஜவம்சத்தை பற்றி ஆதியோடு அந்தம் விசாரித்து கர்ண பரம்பரையாக வந்த தகவலையெல்லாம் சேர்த்து ராஜ தரங்கினி என்ற புஸ்தகம் எழுதியிருக்கிறார். கர்ண பரம்பரை என்றவுடனேயே கதை என்று தூக்கி போட்டுவிடக்கூடாது. ஆதாரமில்லாமல் இப்படி வழி வழி வந்திருக்குமா என்று ஆராய்ந்து பார்த்து மற்ற ஆதாரங்களோடு சரிபார்த்தால் அதில் ஏற்கத்தக்கதாக நிறைய இருக்கும். ஒரு ராஜா என்றால் பிற ராஜாக்களோடு யுத்தம் செய்வது, விவாக சம்பந்தம் வைத்துக் கொள்வது என்றெல்லாம் வரத்தானே வரும். அதனால் காஷ்மீர வம்சாவளியை சொல்லிக் கொண்டு போகும் தரங்கினி
அந்தந்த காலங்களில் இந்தியாவில் இருந்து வந்த இதர ராஜாக்களை பற்றி தெரிவித்து விடுகிறது. அநேக இடங்களில் இதில் இருப்பதும் புராணங்களில் சொல்லியிருப்பதும் ஒத்துப்போய் விடுகின்றன.